நீ நான் காதல் சீரியல்ல இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை தொடர்ந்து 2 மணி நேர ஸ்பெஷலா ஒளிபரப்பி இருந்தாங்க. இதுல நம்ம ராகவ் வந்து எப்படிதான் சொன்னாலும் கேட்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் லாவண்யாவோட மும்பைக்கு போய் தான் தீருவேன் அப்படின்னு விடாப்பிடியா கிளம்பி போனாங்க இல்லையா. இங்க அபிக்கு வந்து ஒரு கற்பனை வருது. அந்த கற்பனையில அபிய கட்டி போட்டுட்டு லாவண்யாவும் நம்ம ராகவும் ரொமான்ஸ் பண்ற மாதிரி ஒரு கற்பனை தான் வருது நம்ம அபிக்கு. அதே டைம்ல கொஞ்ச நேரத்துல நம்ம ராகவ் வீட்டுக்கு வந்துடுறாப்ல. அபிக்கு இதுவும் கற்பனையா தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நிஜமா தான் வந்திருக்கிறாரு அப்படின்னு கூட தெரியாம அவங்க மாட்டுக்கு வாய்க்கு வந்ததெல்லாம் நம்ம அபி ராகவ் முன்னாடி பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. அதுக்கப்புறம் மேல டச் பண்ணுனதுக்கு அப்புறம் தான் உண்மையாலுமே வந்துட்டாப்லையா அப்படின்னு அபிக்கு பயங்கர சந்தோஷம். ஸோ நம்ம ராகவ் எப்படி திருப்பி வந்தாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டக்குன்னு போய்க்கிட்டு இருக்கும்போது தன்னோட மனசுக்கு என்ன தோணுச்சுன்னு தெரியல. டக்குன்னு கார நிப்பாட்டிட்டு அவரு மாட்டுக்கு நான் அவன் கூட வர முடியாது. நீ மட்டும் தனியா போயிட்டு வந்துரு அப்படின்னு லாவண்யாவ அதே இடத்துல விட்டுட்டு வந்துட்டாப்ல. இதுதாங்க நடந்திருக்கு. நம்ம அபிக்கு பயங்கர சந்தோஷம். நம்ம ராகவ் போகாம திருப்பி வந்துட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு வீட்ல இருக்கவங்க எல்லாத்துக்கிட்டயும் சொல்லிக்கிட்டு பயங்கரமா சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. ஸோ இத நினைச்சு ஒரு பக்கம் நம்ம முரளி கிருஷ்ணனும், சுந்தரியும் பயங்கர கடுப்பா இருக்கிறாங்க. அதுக்கப்புறம் லாவண்யா கிட்ட ஃபோன் பண்ணி நடந்த விஷயத்தெல்லாம் கேட்டு தெரிஞ்சுக்கிறாங்க. ஸோ இங்க ஈவென்ட் நடக்க போகுது இல்லைங்களா மறுநாளு. இந்த ஈவென்ட்ல எப்படியாச்சும் அபிய ராகவ் வீட்ட விட்டு வெளிய அனுப்பணும். அது மாதிரி ஏதாச்சும் ஒண்ணு பண்ணணும் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. ஸோ அது என்ன அப்படிங்கிறத கடைசியில பார்க்கலாம். இப்பொழுதைக்கு ஈவென்ட்ட ஆரம்பிச்சர்றாங்க. ஈவென்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா, போட்டிகள்லாம் வைக்கிறாங்க. அதுல யாரு பெஸ்ட் கப்புள் அப்படின்னு தேர்ந்தெடுக்கிற போட்டி தான். ஸோ நல்லாவே தெரிஞ்சிருக்கும். ஸோ என்ன நடக்க போகுது அப்படிங்கிறது. அவ்வளவு பெரிய ஈவென்ட்ல கலந்துக்கிட்டது வெறும் 6 ஜோடி தாங்க. அதுல 4 ஜோடி ராகவ் குடும்பத்தில இருந்தே கலந்துக்கிட்டாங்க. ஸோ இதுல கடைசியா யார் வின் பண்ணுவாங்க அப்படிங்கிறது நமக்கு நல்லாவே தெரியும். மொத்தம் 3 ரவுண்ட் வச்சாங்க. இதுல ஃபர்ஸ்ட் ரவுண்ட்லயே வந்து பார்த்தீங்கன்னா, சும்மா ஒத்துக்கு மத்தா வச்சிருப்பாங்க இல்லைங்களா 2 ஜோடிய. அதுல ஒரு ஜோடிய எவிக்ஷன் பண்ணிட்டாங்க. அடுத்த ரவுண்ட்ல மீதி இருந்த ஜோடியும் எவிக்ஷன் பண்ணிட்டு, ஃபைனல் ரவுண்ட்ல நம்ம ராகவ் குடும்பத்தில இருக்கிற ஜோடிகள் மட்டும் தான். அதுலயும் நம்ம அஞ்சலியும், கிருஷ்ணன் இந்த ஜோடிக்கு வந்து பார்த்தீங்கன்னா, உடம்பு சரியில்லாம போனதுனால அவங்களும் வாக் அவுட் ஆயிட்டாங்க. ஃபைனலா வந்து பார்த்தீங்கன்னா, நடந்த ரவுண்ட்ல தான் நம்ம ப்ரோமோல பார்த்த மாதிரி சூப்பரா ஒரு டிராமாவ நடத்தி, பெஸ்ட் ஜோடி அப்படிங்கிற அவார்ட வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம அபியும், ராகவும் சேர்ந்து வின் பண்ணியிருக்கிறாங்க. 2வது இடத்த அனுவும், நம்ம ஆகாஷும் வின் பண்ணுனாங்க. 3வது இடத்த சுந்தரியும், மனோகரும் வின் பண்ணியிருந்தாங்க. ஃபைனலா என்ன நடக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். இங்க முரளிகிருஷ்ணன் ஆள செட் பண்ணி, நம்ம அபி மூலியமா ஒரு போர்டு அஞ்சலி மேல அதாவது கட் அவுட் இருக்கும் இல்லையா? அந்த கட் அவுட் அஞ்சலி மேல விழுவுற மாதிரி தான் அந்த பிளானு. ஸோ இப்ப அபி தானே வின் பண்ணியிருக்கிறாங்க. அதனால ஃபோட்டோ எடுத்துக்கிறேன் அப்படிங்கிற பேர்ல, அந்த கட் அவுட் பக்கத்துல போய் அபிய நிக்க வச்சு, அது பக்கத்துல அஞ்சலி நிக்கிற மாரி ஒரு செட் பண்ணி, கட் அவுட்ட பயங்கரமா தள்ளி விடுறாங்க அவங்களே. ஸோ பார்க்குறவங்களுக்கு அபி தான் தள்ளி விடுற மாதிரி ஒரு பிளானு. ஆனா இதுல என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கட் அவுட் உள்ள போற நேரத்துல கரெக்ட்டா அபி போயிட்டு அஞ்சலிய காப்பாத்திர்றாங்க. ஸோ ஆனா நம்ம ராகவ் வந்து தப்பா புரிஞ்சுக்கிட்டாப்ல. வேணும்னே நம்ம அபி தான் தள்ளி விடுறாப்ல அப்படின்னு நம்ம அபிய புடிச்சு ராகவ் திட்டுன்னு திட்டிடுறாப்ல. அப்ப பக்கத்துல இருக்கவங்கலாம் அந்த பொண்ணு தான் அக்காவையே காப்பாத்துனாங்க. நீ என்னடான்னா அந்த பொண்ணையே திட்டிக்கிட்டு இருக்கியா? அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் தான் ராகவுக்கே உண்மை புரியுது. ஃபைனலா கார்ல போய்க்கிட்டு இருக்கும்பொழுது நம்ம அபிக்கு வாமிட் வருது. ஸோ வண்டிய நிறுத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு போய் வாமிட் எடுத்துக்கிட்டு இருக்கும்பொழுதே நம்ம ராகவ் கார எடுத்துக்கிட்டு கிளம்பிடுறாப்ல. இனி என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம்.